மணிமைந்தனின் சீடர்களே, இதை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மணிமைந்தனின் சீடர்களே, இதை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மணிமைந்தனின் சீடர்களே, இதை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் பங்கு திருவிழாவின் 4ஆம் நவநாளில் மரியா இறை திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தவர் என்ற மைய சிந்தனையில் திருப்பலி நிறைவேற்ற வருகை புரிந்துள்ள அருள் பணியாளர்களையும் இறை மக்களையும் பூண்டி அன்னை அன்பியம், மாதரசி அன்னை அன்பியம், நற்செய்தி பணியாளர்கள், திம்மாப்பட்டி, காவனூர் கிராம இறை சமூகம் சார்பாக பேரன்போடு வரவேற்கிறோம். அன்னை மரியா இறை திருவுளத்தை அறிந்ததும் தம் அச்சங்கள், கலக்கங்கள், சுயநலங்கள் அனைத்தையும் விட்டு இறைவனது திருவுளத்திற்கு தம்மையே முழுமையாக கையளித்தவர் என்பதை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என வானதூதருக்கு அவர் சொன்ன மறுமொழி உணர்த்துகிறது. இயேசுவின் பிறப்பு வானதூதரால் முன்னறிவிக்கப்பட்ட போது மட்டுமின்றி சிலுவையில் அவர் இறக்கும் வரை மரியா இறை திருவுளத்திற்கு ஏற்பவே முற்றிலும் வாழ்ந்தவர். இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்னும் அவருடைய சீடர்களுடன் ஒன்றிணைத்து அடுத்து தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என இறை திருவுளத்தை அறியவும் அவரது ஆற்றலை பெறவும் இறைவனை வேண்டிக் கொண்டிருந்த போது மரியாவும் அவர்களுடன் இருந்ததை காண்கிறோம். இறை திருவுளம் இன்று நமக்கு திருவிவிலியம், திரு அவையின் படிப்பினைகள், பெற்றோர் பெரியோரின் அறிவுரைகள், சான்றோர் புனிதர்களின் வரலாறுகள் என பல வழிகளில் வெளிப்படுகிறது. அதை உணர்ந்து தேர்ந்து தெளிந்து இறை திருவுளத்தை வாழ்வாக்கக்கூடியவர்களாக வாழ வரம் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக பலியில். தூய மறைபொருளை கொண்டாட
நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு இறைவன் திருமுன்னிலையில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடனில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்டியான பிரசித்த மரியாதையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உலகினிலே நல்மனத்தோடு அமைதி உண்டாகுக. புகழுகிறோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறி, தந்தையினின்று என்றென்றுமாக ஜொலித்த இறைவன் மகனே, இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருளி, தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயும் மீது இறங்குவீர். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சி நடப்பவரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே பேசும், உம்மடியான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம்மடியான் கேட்கிறேன். முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவாக்கு 8 முதல் 19 முடிய. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளரான ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடிச் செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால் தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தம் படுத்தியிருந்தார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்கவிருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
இறைவா உம் திருவுளப்படியே ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பர் இறைவனிலே என் மனம் மகிழ்கின்றது என் மனம் மகிழ்கின்றது என் மனம் மகிழ்கின்றது ஆகட்டும் இறைவா உம் திருவுளப்படியே ஆண்டவர் என் தாழ்நிலை கண்ணோக்கினார் இன்று முதல் என்றும் என்னை பேருடையாள் என்பரே பேருடையாள் என்பரே பேருடையாள் என்பரே இதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா உம் திருவுளப்படியே இதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா உம் திருவுளப்படியே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1. இறைவனின் இறை வார்த்தைகள் 35 39 வரை. அக்காலத்தில் வானதூதர் மரியாவிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மேல் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய பாதுகாவலியான புனித ஜெபமாலை மாதாவுக்கு விழா எடுத்து ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதில் அந்த தாய் நம்முடைய வாழ்வுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்நாளில் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற அவர் நமக்கு எப்படியெல்லாம் மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திப்போம். வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுதல். மிகவும் சிக்கலானதும் கஷ்டமானதும் ஆனதுமாகும். இந்த ஒரு பண்பினை மரியா அவர்கள் கடைப்பிடித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை பின்னணி, தூண்டுகோல், அவர்கள் எதிர்கொண்ட சவால், அவர்கள் மேற்கொண்ட உறுதி, இறைப்பற்று, இவை எல்லாமே நாம் சிந்திக்க வேண்டும். முதலில் இந்த இறை திருவுளத்தை எப்படி நாம் அறிந்து கொள்கிறோம் என்று பார்க்கிற போது ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு அதை வெளிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஜெபத்திலிருந்தும் நாம் இறை திருவுளத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்க்கையில் அவர் அடிக்கடி தனியே சென்று ஜெபித்துக் கொண்டிருந்தார். முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன்னால் தந்தை இறைவனிடத்தில் போய் ஜெபித்தார். அது அதிகாலையாக இருக்கும், இரவு முழுவதுமாக இருக்கும், அந்தி பொழுதாக இருக்கும், அல்லது பகல் பொழுதிலே சீடர்களை அழைத்து கொண்டு அவர்களுக்கு முன் ஜெபித்திருப்பார். அப்பொழுதுதான் சீடர்கள் ஒரு முறை கேட்டபோது, எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக்கொடும் என்று கேட்டபோது சொல்லிக் கொடுத்தார். அதிலே ஒரு வார்த்தை வரும், உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறட்டும் என்று. இயேசுடைய வாழ்க்கையில் மேல்வரி சட்டமாக தந்தை இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதை அவர் தன்னுடைய முக்கியமான வாழ்வின் அடிப்படை விதியாக கொண்டிருந்தார். அன்னை மரியாவை சிந்திக்கிற போது
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டிய பல முன்மாதிரியான காரியங்களை அன்னை மரியாவும் வாழ்க்கையில் கடைப்பிடித்தார் என்பதை நாம் இன்று சிந்திக்கிறோம். அவர் இறைவன் திருவுளத்தை நிறைவேற்றினார் என்று சொன்னதும் நமக்கு உடனே நினைவுக்கு வருகின்ற அந்த நிகழ்வு கபிரியேல் வானதூதர் அவருக்கு அறிவித்த செய்தி, மீட்பராம் இயேசுடைய பிறப்பு பற்றிய செய்தி. இதோ கருவுற்றொரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர், அவர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். கடவுளின் விருப்பம் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. மரியா அதை எப்படி எதிர்கொள்கிறார்? உடனடியாக அவருடைய எண்ணத்தில் இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே. இந்த கேள்விக்கு வானதூதருடைய பதில், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். இவ்வாறு வானதூதர் சொன்ன பிற்பாடு இன்னும் அன்னையினுடைய அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக அவர் ஒரு சான்றினை சொல்லுகிறார். உறவினரான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இந்த தெளிவுபடுத்துதலுக்கு பிற்பாடு அன்னை மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் நிகழட்டும் என்று தன்னை அர்ப்பணிக்கிறார். அன்புக்குரியவர்களை, இதை படிக்கிற போது ஏதோ அடுத்தடுத்து இயல்பாக நடப்பது போன்று நமக்கு தோன்றும். ஆனால் மரியாவுடைய உள்ளத்தில் இருந்த கலக்கம், மரியாவின் உள்ளத்தில் இருந்த பயம், மரியாவின் உள்ளத்தில் இருந்த அடுத்து என்ன நடக்கும் என்ற அடுத்தடுத்த நிகழ்வை பற்றிய சிந்தனைகள், இதனூடாக அவர் எப்படியெல்லாம் ஒரு சிக்கலின் நடுவே முடிவெடுத்தார் என்பதை லூக்கா 1:1 அதிகாரம் 45வது வாக்கியம் தெளிவுபடுத்துகிறது. எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற போது மரியாவை வாழ்த்தி எலிசபெத் அம்மாள் கூறிய வார்த்தைகளில் ஒன்று, உமக்கு ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். தான் எதிர்கொள்ளவிருக்கிற பல்வேறு துன்பங்கள் சிக்கல்கள் மத்தியில் அதை ஏற்று நம்புகிறாரே அன்னை, அதனால் அவர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாள் சொன்னார். மரியா நம்பி அந்த காரியத்தில் இறங்கினார், ஆம் என்று சொன்னார், அடிமை அப்படியே நிகழட்டும் என்று சொன்னார். இதுதான் வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி. நம்பிக்கையோடு செயலில் இறங்குதல் தான் இங்கே முன்மாதிரியான ஒரு செயல்பாடு. லூக்கா 1:45வது வாக்கியம். மரியா தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்ட அந்த சவாலை லூக்கா நற்செய்தியிலே நாம் காண முடியவில்லை. மத்தேயு நற்செய்தியை புரட்டி பார்த்தால் அங்கே தெரிகிறது. யோசேப்பு என்பவரோடு மன ஒப்பந்தமானவர், சேர்ந்து வாழும் முன் கருவுற்றிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது யூத சட்டம். மிகவும் அவமானமும் இகழ்ச்சிக்கு உரிய ஒன்று. யோசேப்பே அதை அறிந்து, பாவம், இந்த இளம் பெண்ணை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடாது என்று நினைத்து மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். இவை எல்லாமே அன்னை எதிர்கொண்ட ஒரு பெரிய சவால். அவர்களுக்கு கட்டாயம் மனப்போராட்டம் இருந்திருக்க வேண்டும். இந்த வருணனைகள் எல்லாம் அதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இந்த மனப்போராட்டத்தின் ஊடாக அன்னை கொண்டிருந்த ஒரு மகத்தான பண்பு, இறைவன் துணை புரிவார் என்ற நம்பிக்கை.
அவர் கைவிட மாட்டார். அவர் திருவுளத்தை நிறைவேற்ற நாம் முயலுகிற போது அவர் கைவிட மாட்டார் என்ற அந்த துணிவும் இன்னும் மிக அரிதான பண்பாகிய அந்த நம்பிக்கையும் எபிரேயர் திருமடலில் 5வது அதிகாரத்தில் 7வது வாக்கியத்திலே படிக்கிறோம். இயேசு கண்ணீரோடு பெருமூச்சு விட்டு அந்த இடத்திலே ஜெபிப்பதாகவும் அந்த ஜெபத்தில் இறை அச்சம் கலந்த இறை பற்றுறுதி இருந்ததாகவும் அவர் சொல்லுவார். இறை அச்சம் கலந்த இறை பற்றுறுதி அந்த தெய்வீக திருமகனிடத்தில் இருந்திருக்கிறது என்பதை எபிரேயர்பட்ட திருமடலில் படிக்கிறோம். அதே இறை பற்றுறுதி கலந்த இறை அச்சம் மரியாவிடமும் இருந்திருக்க வேண்டும். கமல உற்பவியாக அவர் அன்னாள் சுவைக்கினிடமிருந்து தோன்றிய போது அந்த பெற்றோருடைய வளர்ப்பிலே அந்த இறை அச்சம் கலந்த இறை பற்றுறுதியை அவர் கொண்டிருந்த பின்னணியில் அடிப்படையில் எவ்வளவு கலக்கம் இருந்தாலும், எத்தகைய பெரும் சவாலாக இருந்தாலும், எப்படியெல்லாம் துன்பம் வரும் என்பதை அறிந்திருந்தாலும் அவர் என்னை காக்க வல்லவர், அவர் கைவிட மாட்டார். நம்பியது நிறைவேறியது. எப்படி யோசேப்புக்கு கனவிலே தோன்றி வானதூதர் சொல்லுகிறார், மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அதன் பின் அவர் மரியாவை ஏற்றுக்கொள்கிறார். அவர் நம்பியபடியே, கைவிட மாட்டார் என்று நம்பியபடியே அங்கு யோசேப்புக்கு வானதூதர் வழியாக இறைவன் வெளிப்படுத்துகிறார், தூய ஆவியால் அவர் கருவுற்றிருக்கிறார், ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அவர்களிடமிருந்து பிறக்கப் போகிற அந்த திருமகன் இறை மகன். முதல் வாசகத்தில் இதைத்தான், இந்த நம்பிக்கையைத்தான் நாம் படிக்க கேட்டோம். ஆபிரகாம் வாழ்க்கையிலே திடீரென்று இறைவன், நீ புறப்பட்டு போ, திக்கு தெரியாத ஒரு பகுதி. பதில் பேசவில்லை. இறைவன் சொல்லுகிறார், அவர் வழிகாட்டுவார், அவர் விருப்பம். சென்றார். சொல்லப்படுகிறது, அவர் செய்த காரியம் நம்பிக்கையினால் தான். அங்கே சென்று அந்நியராக வாழ வேண்டிய சூழல், அந்நியராக வாழ வேண்டிய அந்த சூழலில் அந்நியராக வாழுகிற போது வரக்கூடிய துன்பங்கள், எதிர்வருகிற சிரமங்கள், அவர் தனியாகவா போகிறார்? அவருடைய குடும்பம், அவருடைய அந்த கால்நடைகள், மந்தைகள், வேலையாட்கள் அப்படி பெரும் கும்பலாக போகிறார்கள். அங்கு அவர்களுடைய தேவைகள். அந்நியராக இருக்கிறவருக்கு எந்த உதவி? அவர் அதை மேற்கொண்டது நம்பிக்கையினால் தான். அடுத்தாற்போல ஆபிரகாம், சாரா முதிர்ந்த வயது, சாரால் கருவுற இயலாத நிலை. அந்த நிலையிலும் ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்ற செய்தி, இது எப்படியாகும் என்று எதிர்குரல் எழுப்பவில்லை. அங்கே அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். நடந்தது. அடுத்து விண்மீன்களைப் போல உன்னுடைய சந்ததியினர் பெருகுவார்கள், கடல் மணலைப் போல அவர்கள் பெருகுவார்கள். ஏற்றுக்கொண்டார்கள் நம்பிக்கையினால். அடுத்து அனைவரும் அவர்கள் இறக்கும் வரை அந்த நம்பிக்கையை கடைபிடித்தார்கள் என்று படிக்க கேட்டோம். கடவுள் அளித்த ஒரே மகனை ஈசாக்கை கடவுள் பலி கொடுக்க கூறிய போது அந்த காரியத்தை செய்ய துணிந்தாரே நம்பிக்கையினால் தான்.
ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். இறை திருவுளத்தை ஏற்று நிறைவேற்ற எதிர்ப்படுகிற இன்னல்கள், துன்பங்கள் இவற்றை பார்த்து அவநம்பிக்கை கொண்டு பின்வாங்குகிற நமக்கு அன்னை கொண்டிருந்த நம்பிக்கை முன்மாதிரி. அந்த நம்பிக்கையை அவள் உறுதிப்படுத்திய மிக மிக அரிதான முக்கியமான பண்பு இறை பராமரிப்பில் நாம் கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை பற்றி நாம் சிந்திக்கிற போது நாம் ஏன் அதில் தளர்வுறுகிறோம் என்று நமக்கு தோன்றும். ஆண்டவர் இயேசு மிக அருமையாக விதை விதைக்கும் உவமையிலே அவர் சொல்லிச் செல்கிறார், நம்முடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று. 4 விதமான நிலத்திற்கு அவர் ஒப்பிடுவார். பாறை நிலம், பாதை நிலம், முட்புதர்கள் நிறைந்த நிலம், நல்ல நிலம். அதற்கான விளக்கத்தை சீடர்கள் கேட்கிற போது அவர் தெளிவாக சொல்லுகிறார், பாறையில் விழுந்த விதை வேர் பிடிக்காது, அதே போல பாறை போன்று கல் நெஞ்சர்கள் அது கேட்டுவிட்டு அவர்கள் போய்கொண்டிருப்பார்கள். அந்த வார்த்தையை பற்றி அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். எனவே இங்கு பயன் கிடைக்க வாய்ப்பில்லை. பாதை நிலம், அது பாதை, பலரும் மிதித்து செல்லுகின்ற பாதை. அதை விழுகிற விதை பறவைகளால் கொத்து தள்ளப்படும், மற்றவர்களால் மிதிப்படும். அதே போல வார்த்தையை கேட்டாலும் கூட, அதை இறை திருவுளம் என்பதை அறிந்தாலும் கூட, வழிப்போக்கர்கள் வருகிறவர்களுடைய அவர்கள் மிதிபடுவது போல, அதனால் சிந்திக்க முடியாமல், சிந்திக்க விடாமல் மற்றவர்கள் சொல்லுகிற அந்த செய்திகள் அவநம்பிக்கையை ஊட்டி ஆர்வம் இருந்தாலும் கூட பயன் கொடுக்க முடியாதபடி நம்மை அப்படியே இட்டு செல்லும். வார்த்தை பயன் தர ஆண்டவர் சொல்லுகிற உதாரணம் இறை திருவுளத்தை நிறைவேற்றவும் பொருந்தும், நம்முடைய பின்னடைவுக்கும் அது பொருந்துகிறது. முட்புதர்கள் நடுவில் விழுந்த விதை, அந்த விதை முளைத்து பயிராக வளர்ந்தாலும் கூட அடர்த்தியாக அந்த முட்புதர்கள் அப்படியே அந்த பயிரை அமுக்கி விடுகின்றன. அவை இயல்பாக வளர்ந்து விளைச்சலை தர முடியாவண்ணம் அவை பாதிப்பு கொடுக்கின்றன. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் எழுகிற பல்வேறு துன்பங்களும் கலக்கங்களும் கவலைகளும் விரக்திகளும் பயங்களும் இவை அந்த இறை வார்த்தையை நாம் வாழ முடியாதபடி, அதாவது இறை திருவுளத்தை நாம் நிறைவேற்ற முடியாதபடி நம்மை அப்படியே அமைத்து வைக்கின்றன. ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவரிடம் அந்த இறை அச்சம் கலந்த இறை பற்று கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அப்படி கொண்டிருந்ததால் கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் என்று அந்த எபிரேயர் திருமடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலும் சரி, அன்னை மரியாவுடைய வாழ்க்கையிலும் சரி, தொடர்ந்து துன்பங்கள். அதிலே கடவுளுடைய திருவுளம் இதுதான் என்கிற போது அது பெரும் துன்பம், கடவுளுடைய விருப்பப்படி ஆகட்டும் என்று தங்களை கையளித்தார்கள். அன்னை மரியாவுடைய வாழ்க்கையில் அவர்கள் அடைந்த துன்பத்தை நாம் அனைவருமே அறிவோம். ஆனால் இறை திருவுளத்தை கடைப்பிடிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உறுதிதான் அவர் நம்மை காப்பாற்றுவார், அவர் நம்மை உயர்த்துவார், அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற அந்த இறை பராமரிப்பிலும் அவர்களுடைய இந்த நம்பிக்கை தான் ஆழமாக செயல்பட வைத்தது. மரியாவுக்கு பேறு காலம், இடம் கிடைக்காமல் அலைகிறார்கள். மாட்டு தொழுவம், எவ்வளவு அந்த குளிர்காலம், எவ்வளவு கஷ்டம் என்பதை நினைத்து பார்க்கவே நமக்கு பயமாக இருக்கிறது. அடுத்து குழந்தையை கொல்ல ஏரோது தேடுகிறான், தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள் எகிப்துக்கு. அதற்கு பிற்பாடு அந்த குழந்தையை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிற போது, இந்த குழந்தையை முன்னிட்டு உம்முடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் சிவியோன் அங்கே சொல்லுகிறார்.
12 வயதில் குழந்தையை காணோம். தேடுகிறார்கள். தேடி கண்டுபிடித்து போய் ஆலயத்தில் அதிசயமாக அந்த ஞானிகளோடு அறிஞர்களோடு உரையாடி கொண்டிருக்கிற போது, ஏனப்பா இப்படி செய்தாய், உன்னை தேடி அலைந்தோமே என்று மரியாவும் சூசையும் சொன்னபோது அலட்டிக் கொள்ளாமல் அந்த 12 வயது சிறுவன் இயேசு சொன்னார், ஏன் என்னை தேடினீர்கள்? தந்தையின் அலுவலில் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதோ? அடுத்த இயேசுடைய போதனை வாழ்விலே இயேசுவை பற்றி அவர்களுக்கு கிடைக்கிற நல்ல செய்திகளை விட அவரை பற்றி நிறைய இகழ்ச்சியான செய்திகள் அன்னையின் காதில் விழுந்து கொண்டிருக்கின்றன. எனவே உறவுகளோடு அவர்கள் தாயை இருக்க விடவில்லை, அழைத்து கொண்டு அந்த மகனை பார்க்க சொல்லுகிறார்கள். அவர் பசை தாகாமல் தெரியாமல் அலைந்து கிளந்து அவர் மக்களை போதித்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் திரளாக இருக்கிறார்கள். திட்டு பிடித்தவன் போல இருக்கிறான், பைத்தியக்காரனாக இருக்கிறான் என்று கேலி பேசி கிண்டல் பேசி தாயை அழைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள் பார்ப்பதற்கு. அப்பொழுதுதான் ஒருவர் போய் கூட்டத்திற்கு உள்ளே போய் இயேசுவிடத்தில் போய், உம்முடைய தாய் சகோதரர்கள் உறவினர்கள் உம்மை பார்க்க காத்து கொண்டிருக்கிறார்கள் பட்டென்று இயேசு சொன்னார், தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள், அவர் வார்த்தையை கேட்டு கடைப்பிடித்து நிறைவேற்றுகிறவர்கள் அனைவரும் என்னுடைய தாய், என்னுடைய உறவுகள் என்று சொன்னார். இரத்த பந்த பாசத்தை கடந்து இறை குடும்பம் என்ற ஒரு பரந்துபட்ட குடும்பத்தை சொல்லி அந்த உறவை அங்கே அறிமுகப்படுத்தி பேசினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்னை பட்ட துயரம் அடுத்தாற் போல கல்வாரியில் அவருடைய பாடுகள் அந்த சிலுவை அடியில் இருக்கிற போது எவ்வளவு துயரடைந்திருப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தில் சிலுவை பாதை நேரத்தில் நாம் அதை அதிகம் தியானிக்கிறோம். இங்கே நான் சொல்ல வருவது, அவர் கொண்டிருந்த அந்த உறுதியான நம்பிக்கை எங்கு போய் முடிந்தது? அன்னையை விண்ணக மன்னக அரசியாக இறைவன் உயர்த்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் தன்மையில் இருந்தாலும் அதை விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பவராக கருதவில்லை. பிடித்துக் கொண்டிருக்க ஒன்றாக அந்த கடவுள் தன்மையை கருதவில்லை. அடிமையின் தன்மை கொண்டு சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பலனாக இறைவன் அவரை விண்ணுலகோர் மண்ணுலகோர் அனைவரும் மண்டியிட்டு தொழக்கூடிய ஆராதிக்கக்கூடிய அளவுக்கு மாட்சி கொடுத்து உயர்த்தினார் என்று படிக்கிறோம் அந்த வீரேற்கப்பட்ட திருமடலில் தான். அதோடு அந்த யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட திருவழிப்பாட்டிலும் அத்தகைய எவ்வாறு மாட்சிப்படுத்துகிறார் என்பதையும் நாம் யோவானுக்கு கொடுத்த காட்சியில் அறிகிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா இறை திருவுளத்தை நிறைவேற்ற நமக்கு மாதிரி என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய துன்பங்கள், மேற்கொள்ள வேண்டிய சவால்கள், இவற்றின் ஊடாக இறைவன் இதை விரும்புகிறார். இறை வார்த்தை எனக்கு சொல்லுகிறது, அதை கடைப்பிடிப்பேன் என்று நாம் நம்புகிறோம் என்றால், அதோடு நாம் தொடர்ந்து இறைவனத்தில் இறை பற்றுதலோடும் இறை அச்சத்தோடும் ஜெபித்து மன்றாடுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்துவார். அந்த நம்பிக்கையில் இறைவன் இறை வார்த்தைகளில் தெளிவுபடுத்துகிறார். நாம் மேற்கொள்கிற ஜெபத்தில் நம்மை உறுதிப்படுத்தி ஆற்றல் படுத்துகிறார். இன்னும் ஆண்டவர் இயேசுடைய நற்கருணை விருந்தில் பங்கேற்கிற போது புது நன்மையில் படித்தோம், வாழ்நாளில் மறந்து போகிறோம். நம்முடைய ஆன்ம உணவாக வருகிற திருவிருந்திலே நாம் இன்னும் ஆற்றல் படுத்தப்படுகிறோம், வளர்கிறோம். அதில் நமக்கு நம்பிக்கை இருந்தால் அங்கே நாம் உட்கொள்ளுகிற அந்த திருவிருந்து இயேசுடைய தியாக அருமருந்து. அதிலே நான் பங்கேற்கிற போது என்னை தகுதிப்படுத்தி கொண்டு பங்கேற்றால் மேலும் மேலும் அவர் என்னை தகுதிப்படுத்துவார் என்ற அந்த உணர்வில் பங்கேற்றோம் என்று சொன்னால்,
இறை திருவிழத்தை ஏற்று நிறைவேற்றுவதில் எத்தகைய சிக்கல் வந்தாலும் இடர்பாடு வந்தாலும் நாம் துணிந்து மேற்கொள்வோம். நம்முடைய உள்ளத்தை நல்ல நிலமாக வைத்துக் கொள்வோம். இல்லை என்று சொன்னால் அது முட்புதர்கள் அடர்ந்த நிலமாக அது மாறுவதற்கு இடம் கொடுத்து விடுவோம். அல்லது பாதையாக நம் மனம் இருப்பதிலேயே நாம் காலத்தை கழித்து விடுவோம். நாம் சாகு வரை அந்த நிலையில் தான் சென்று கொண்டிருப்போம். இன்று நடப்பதுதான் யதார்த்தம். அதுதான் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டாலும் இறை திருவிழம் இது என்று தெரிந்தாலும் நாம் அதை கண்டுகொள்ளாமல், அதில் பற்றுக்கொள்ளாமல், நிறைவேற்ற துணிவில்லாமல் பின்வாங்கிக் கொண்டு போகிற இந்த காலகட்டத்தில் அன்னை இறை திருவிழத்தை நிறைவேற்ற முன் மாதிரி என்ற சிந்தனையில் இப்பொழுது சிந்திக்கிறோம் என்று சொன்னால், அன்னையிடமிருந்த அந்த நம்பிக்கை, ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். நம்முடைய நம்பிக்கையில் எங்கே ஓட்டை இருக்கிறது? சிந்தித்து பார்க்கிறது ஒரு சரணம். வார்த்தை மனுவானார், அவர் நம்மிடையே குடிகொண்டார். எங்கே மனுவானார்? மரியிடம் மனுவானார். மரியிடம் மனுவாதற்கு என்ன காரணம்? எது அடிப்படை? அவர் ஆம் என்றார். அவர் முன்னிருந்த சவால்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், அச்சுறுத்தல்கள், ஆனால் அதையெல்லாம் தாண்டியது அவருடைய நம்பிக்கையாக இருந்தது. அதையெல்லாம் தாண்டியது அவருடைய நம்பிக்கையாக இருந்தது. அந்த நம்பிக்கை தான் தொடர்ந்து அவரை இறை உறவில் கொண்டு சென்றது. தொடர்ந்து இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார். இறை அச்சம் கலந்த இறை பற்றுறுதி. அதனால் அவர் வாழ்க்கையில் அந்த துன்பத்தினுடைய இறுதியாக பெரும் மாட்சி அடைந்தார். இதை நாம் மனதில் கொண்டு நாமும் இறை திருவுளத்தை நிறைவேற்ற நாம் ஒரு யதார்த்தமாக கடந்து செல்பவர்களாக இல்லாமல் அதில் ஊன்றி அதை நான் நிறைவேற்றுவேன் என்று உறுதி படைத்தவர்களாக மாற இந்த திருப்பலியில் அன்னையின் பரிந்துரையில் அன்னை வழியாக இறை ஆசிரை கேட்டு மன்றாடுவோம். முழுதாட்படியிட்டு நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் வல்ல இறைவன் பாதத்தில் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம் திரு உடலாம் திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்ப அவர்களுக்கு தேவையான நின் அருளை நிறைவாய் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காக்கும் தெய்வமே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் நீதியின் பாதையில் நிலைத்திருந்து மக்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லவும், அமைதி, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போற்றி பேணவும் மரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எம் பங்கின் பாதுகாவலியாம் புனித ஜெபமாலை அன்னை பெருவிழாவின் 4ஆம் நவநாள் திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றும் அருள் பணியாளர்கள் அனைவரையும், எம் பங்கின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டு வரும் அருட்பணியாளர்களையும் நிறைவாய் ஆசிர்வதித்தருளும். அவர்கள் பங்கின் வளர்ச்சிக்காக எடுக்கும் ஒவ்வொரு செயலிலும் அவர்களோடு இருந்து வெற்றி காண வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் பூண்டி அன்னை அன்பியம், மாதரசி அன்னை அன்பியம், நற்செய்தி பணியாளர்கள், திம்மாப்பட்டி காவனூர் இறைமக்கள், எம் பங்கு இறைமக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். எம் அன்னையாம் புனித கன்னிமரியால் எவ்வாறு உம்மோடு ஒன்றித்து உம் திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று எம் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்று திருந்து உம் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் பங்கிலிருந்து வெளிநாடுகளில் படிக்கின்ற பிள்ளைகள் நன்கு படித்து நலமுடன் வாழவும், உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்ற உமது வாக்கிற்கிணங்க கடினமாக உழைக்கும் உழைப்பாளர்களுக்கு உழைப்பில் நல்ல பலன் கிடைத்து வளமுடன் வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அமைதியில் நம்பிக்கையோடு வேண்டுவோம். எல்லாம் வல்ல அன்பிறைவா, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற வாழ்க்கையில் அன்னை மரியா எங்களுக்கு நல்ல மாதிரியாக விளங்குகிறார்கள் என்பதை யாரும் சிந்தித்தோம். ஆண்டவரே, நாங்கள் அன்னையைப் போல எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நீர் வெளிப்படுத்துகிற உம்முடைய திருவுளத்திற்கு எங்களை அர்ப்பணித்து கொண்டு வாழ, அத்துடன் அடுத்தடுத்து எங்களுடைய பிள்ளைகள் தலைமுறைகளுக்கும் இந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் விட்டு செல்ல எங்களுக்கு நல்ல மனப்பக்குவத்தை அருள வேண்டும் என்றும் வழிநடத்த வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பாதுகாவலியான புனித ஜெபமாலை அன்னையினுடைய பரிந்துரையில் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து ஆமேன் சொன்னா தான் இந்த ஜெபத்திற்கு அமருங்க.
கல்வாரி பலியில் உமையே தந்ததால் என் வாழ்வு மலர்கின்றதே. உம்முறவி கலந்திடவே என்னை உமக்களித்தேன். உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னை இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே, திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கிறோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென தாழ்மையுடன் உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து
உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே இறைவா, இந்த நவநாள் திருப்பலியினை சிறப்பிக்கிற பூண்டி அன்னை, மாதரசி அன்னை அன்பிய குடும்பங்களையும் நற்செய்தி பணியாளர்களையும் காவனூர் திம்மாப்பட்டி கிராம இறைமக்களையும் பலியில் பங்கெடுக்கிற எங்கள் எல்லாரையும் நீரே ஆசீர்வதித்து காத்தருளும். அன்னை மரியா எப்படி இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னையே அர்ப்பணித்தாரோ, அதே போன்று நாங்களும் எங்கள் உள்ளத்தை அர்ப்பணமாக்கி இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு நீரே எங்களுக்கு துணையாயிருந்தருளும். எங்கள் குடும்பங்களிலிருந்து வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் படித்து கொண்டிருக்கிற உழைத்து கொண்டிருக்கிற நபர்களையும் ஆசீர்வதித்து காத்தருளும். அவர்கள் இன்னும் வளம் பெற உமது அருளை அவர்களுக்கு கொடையாய் கொடுத்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய பலியில் யாரையெல்லாம் எண்ணி பார்க்கிறோமோ அவர்களையும் எங்கள் குடும்பங்களில் மரித்தோரையும் நீரே உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவையாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத் தந்தபடி தந்தையை நோக்கி ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். உமது பெயர் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணை புரிந்தருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் எங்கள் ஊரெங்கிலும் திரு அவையிலும் அமைதியை ஒற்றுமையை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் அருளும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அந்த அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி உண்டாகுக. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரே இறைவனின் செம்மறி. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலாம், எனது ஆன்மா நலம் பெறும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடல் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால்
எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பதாக. மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகிறோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்த திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. எங்களால் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று பணி செய்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாள் திருப்பலியில் அருமையான ஒரு மையக் கருத்தில் சிந்தித்திருக்கிறோம். மரியா இறை திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தவர். இந்த மாதிரிதான், இந்த செய்திதான் நம்மை இறைவனோடு இணைத்துக் கொள்வதற்கு அருமையான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. இந்த பின்னணியை, இந்த செய்தியை இன்றைக்கு திருப்பலி நிறைவேற்றி நமக்காக பகிர்ந்து கொண்டவர் நம்முடைய பங்கின் முன்னாள் பங்கு பணியாளர், தற்போது மூக்கையூர் பங்கில் சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறவர். மக்கள் பணியில், சமூக பணியில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக செய்யக்கூடிய அருள் பணியாளர் அருள் ஜீவா. இன்றைய மறையுரை கூட அவர் உள்ளத்திலிருந்து வந்த செய்தியாய் நான் பார்த்தேன். இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு பல தடைகள், பல எதிர்ப்புகள். ஆனால் இறைவனின் திருவுளத்தை அன்னை மரியா நிறைவேற்றினார். நாமும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற செய்தியை நமக்கு சொன்னார்கள். அன்பு தந்தை அருள் ஜீவா அவர்களுக்கு நம் பங்கின் சார்பாக, நம் மக்கள் சார்பாக வாழ்த்து சொல்லி, நன்றி சொல்லி, நன்றியின் ஆடையை இப்போது தந்தை அவர்களுக்கு அணிவிக்கிறோம். மறையுரையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டலாமா? நீங்கள்லாம் ரெடியாக இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அருள் தந்தை அவர்கள் ஒரு விவிலிய மேற்கோளை 2 முறை ஒரே மேற்கோளை சொன்னார். எந்த நூல், எந்த அதிகாரம், என்ன வசனம்? எபிரேயர் 5 என்ன செய்தி? என்ன செய்யணும்? எடுத்து வாசித்திருங்களே ஒரு முறை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 2 முறை தந்தை அவர்கள் திரும்பவும் திரும்பவும் நாம் சிந்திக்க நமக்கு சொன்னார்கள். இன்றைய மைய கருத்துக்கு ஏற்ற அருமையான ஒரு செய்தி. வாசிங்க. அவர் கொண்டிருந்த இறை பற்று கலந்த அச்சத்தை வாசிங்க. கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். நாம் இறை திருவுளத்தை நிறைவேற்றுகிற முயற்சி எடுக்கிற போது கடவுள் நமக்கு செவி சாய்க்கிறார் என்கிற செய்தியை மிக அருமையாக சொன்னார்கள். நீங்களும் நல்லா கவனிச்சிருக்கிறீங்க. அப்போ இன்னைக்கு பரிசு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரு முறை சத்தமாக கைதட்டி பங்கெடுத்த, பதில் சொன்ன எல்லாருக்கும் நம்முடைய பாராட்டு. இந்த நாளை சிறப்பித்திருக்கிற எங்க மைக் செட்டுக்காரரை காணா. இவ்வளவு நேரம் சத்தம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ ஓவர் சத்தமாக இருக்குது. இந்த நாளை சிறப்பித்திருக்கிற பூண்டி அன்னை அன்பியம், மாதரசி அன்னை அன்பியம் அவர்களோடு இணைந்து இந்த நாளை சிறப்பித்திருக்கிற வின்சென்ட் டே பவுல் சபையினர், திம்மாப்பட்டி காவனூர் இறை மக்கள், 2ம் சிறிய அன்பியங்கள். ஆனால் மிகச் சிறப்பாகவே திட்டமிட்டு எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு, திட்டத்தோடு மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஏற்பாடு செய்த அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் பங்கெடுத்த அத்துணை நபர்களுக்கும் கைதட்டி வாழ்த்தை, பாராட்டை, நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுவோம். நாளைய தினம் நவநாளை சிறப்பிப்போர். நாளைய மைய கருத்து மரியா துயரங்களை எதிர்கொண்டவர். முக்கியமான ஒரு தலைப்பு, துயரங்களை எதிர்கொண்ட மரியா.
நாளைக்கு சிறப்பிக்க இருப்போர் அமலபுற்பவ அன்னை அன்பியம், வியாகுல அன்னை அன்பியம், அமலவை அருள் சகோதரிகள், லூயிஸ் லெவேல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, கேவலசை இறைமக்கள். ஏற்கனவே திட்டம் தீட்டி தயாராயிருப்பீர்கள். இறுதிக்கட்ட தயாரிப்பையும் செய்து நாளைய தினத்துக்கு ஏற்பாடு செய்யுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு இறைவேண்டலாக குடும்பங்களில் அமைதி நிலவ என்கிற நம் குடும்பங்களுக்கு தேவையான ஒரு இறைவேண்டலை நாளைய தினம் நாம் சிந்திக்கப் போகிறோம், இறைவேண்டல் செய்ய போகிறோம். அனைவரும் பங்கெடுக்க ஈடுபட உங்களை அன்போடு மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். விவிலிய போட்டிகளுக்கான பரிசுகளை வழங்கி கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவ மாணவியருக்கு விவிலிய போட்டிகளில் பங்கெடுத்தோருக்கு இப்போது பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. பரிசுகளை பெற இருக்கிற பிள்ளைகள் உங்கள் டீச்சருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாசிக்கப்படுகிற போது வேகமாக எழுந்து வந்து பரிசுகளை பெற்று வீட்டில் போய் நல்லா பயன்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐந்தாம் வகுப்பு மாதரசி அன்னை. ஜோனா அனஸ்லின் 5ஆம் வகுப்பு வேளாங்கண்ணி அன்னை. சகாய பிரசில்லா 5ஆம் வகுப்பு ஆரோக்கிய அன்னை. ஜெஃப்ரின் இதயன் 5ஆம் வகுப்பு வேளாங்கண்ணி அன்னை. ஜோவிட்டா ரோஸ் 5ஆம் வகுப்பு வேளாங்கண்ணி அன்னை. சாரோன் ஜோசப் 5ஆம் வகுப்பு லூர்து அன்னை. ஹெப்சிபா 5ஆம் வகுப்பு ஹெப்சிபா 5ஆம் வகுப்பு அமலோற்பவ அன்னை. ஆலிஸ் ஜெருஷா 5ஆம் வகுப்பு செங்கோல் அன்னை. லவ்வின் மாசர் 5ஆம் வகுப்பு வேளாங்கண்ணி அன்னை. பிளஸ்ஸி 6ஆம் வகுப்பு மாதரசி அன்னை. ஜெனிசா 6ஆம் வகுப்பு காணிக்கை அன்னை. ஜாய் பெனிட்டா 6ஆம் வகுப்பு சகாய அன்னை அன்பியம். ஜெனிஷா 6ஆம் வகுப்பு ஆரோக்கிய அன்னை அன்பியம். இன்றைக்கு பங்கெடுத்து பரிசு பெற்ற பிள்ளைகளுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை சத்தமாக கைதட்டி பாராட்டை சொல்லுவோம். இவர்கள் கலந்து கொண்ட போட்டிகள் அன்னை மரியாவின் திருவிழாக்களை தேதிப்படி சொல்லுவது. நல்ல முறையில் பங்கெடுத்திருக்கிறார்கள், நல்லா சொல்லியிருக்கிறாங்க. நாளைய தினம் 7, 8 வகுப்புகளுக்கான பரிசுகள் வழங்கப்படும். இந்த பரிசு பெறக்கூடிய பிள்ளைகளை அந்த மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் வரிசைப்படி அனுப்பிவிட்டால் இன்னமும் நலமாக இருக்கும். 7th 8th டீச்சர் நாளைக்கு அதுக்கு தயாராகுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். திருவிழாக்களுக்கான நவநாட்கள் எல்லாம் சிறப்பாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய பங்கேற்பும் பங்களிப்பும் மிகச் சிறப்பாக இருக்கிறது. இன்னும் இது விடுமுறை காலத்தை பயன்படுத்தி நலமாய் பங்கெடுக்க பயன்பெற அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எழுந்து நிற்போம், அன்னைக்கு புகழ் பாடுவோம். அப்போது அர்ச்சிக்கப்பட்ட தீர்த்தம் உங்கள் மீது தெளிக்கப்படுகிறது. ராணி
மரியே புவனராணியே புனிதராணி புகழுமா அறிவை ராணியே முழந்தாளிட்டு நம் வீடுகளிலிருந்து வெளியூர்களில் வெளிநாடுகளில் படிப்போர் உழைப்போர் நல்ல பாதுகாப்போடு இருக்கவும் உழைப்புக்கேற்ற நல்ல பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் பயணங்கள் பாதுகாப்பாய் அமையவும் வரம் வேண்டி இணைந்து இறைவேண்டல் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. தேங்க்யூ. God bless you.